ஐயோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் மாம்பழ சீசன் வந்தாலே போதும் எல்லா சாப்பாட்டுக்குமே நெச்சிக்க மாம்பழம் இருந்தே ஆகணும்னு தோணும். இல்லைன்னா மாங்காய் ஆச்சி இருந்தே ஆகணும்னு தோணும். சில பேர் மட்டும்தான் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது கூட தொட்டுக்க மாங்காய் இல்லை மாம்பழம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கேரக்டரில் சேர்ந்தது தான் நான் என்ன ரைஸ் செஞ்சாலும் இப்போல்லாம் மாம்பழம் இல்லை மாங்காய் வேணும், அதை தொட்டுட்டு சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்னு பார்த்தேன். ஃப்ரைட் ரைஸ்னால் நார்மலாக வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வெரைட்டி ரைஸ் மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு இதுக்கு சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் செஞ்சேன். அது கூட கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறம் மிளகா பொடி இது போட்டு எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்தது. ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணல சீக்கிரம் போய்